தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடத்துவது தொடர்பாக இதுவரை எந்த முடிவும் அறிவிக்கப்படவில்லை. இது குறித்த தகவல்களை செய்தியாளர் மனோஜ் பிரபாகரிடம் கேட்கலாம். மனோஜ், மத்திய அரசு இதுவரை இறுதி முடிவு எடுக்காததற்கான காரணம் என்ன? கிட்டத்தட்ட ஒரே ஒரு நாள் தான் இருக்கு. நாளை பல்வேறு இடங்களில் தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு களைகட்ட தொடங்கிவிடும். வழக்கமாக இந்த ஒரு சூழலும் இதுவரை முடிவு வராததற்கான காரணம் என்ன? செம்மல், கண்டிப்பாக இந்த விஷயத்தில் மத்திய அரசு தன்னுடைய இறுதி முடிவை எடுப்பதற்கு இரண்டு முக்கியமான காரணங்கள் இருக்கிறது. ஒன்று, சட்ட ரீதியில் அவர்களுக்கு இதுவரைக்கும் எந்தவிதமான ஆலோசனைகளும் தரப்படவில்லை. குறிப்பாக மத்திய அரசினுடைய தலைமை வழக்கரிடமிருந்து உரிய ஆலோசனைகள் கிடைக்கப்பெறவில்லை. மேலும் தங்களுடைய இந்த அறிவிப்பினை 2011 வெளியிடப்பட்ட அறிவிப்பினை திரும்ப பெறுவதால் ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்படுமோ என்ற அச்சம் தொடர்ந்து மத்திய அரசு இருக்கிறது. மேலும் ஏன் தமிழகத்திற்கு மட்டும் இதனை செய்ய வேண்டும் என்ற ஒரு தயக்கமும் இருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு குறிப்பிட்ட ஓட்டுகள் கூட கிடையாது. இந்நிலையில் அந்த மாநிலத்திற்காக ஏன் நாம் தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும்? இது போன்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலை முடிவுகள் எடுப்பதோ அல்லது அந்த அறிவிப்பிலிருந்து காளைகளை மட்டும் நீக்குவதோ மற்ற மாநிலங்களுக்கோ அல்லது மற்ற அரசியல் கட்சிகளுக்கோ ஒரு பெரும் விளைவுகளை ஏற்படுத்தி விடுமோ என்ற தயக்கம் மத்திய அரசு இருக்கிறது. மேலும் சட்ட ரீதியில் இதனை எவ்வாறு செய்வது என்ற அச்சம் மத்திய அரசு இருக்கிறது. குறிப்பாக அந்த அறிவிப்பை திரும்ப பெறுவதா அல்லது திருத்துவதா என்பது குறித்த பிரச்சனை இருக்கிறது. இவைதான் இதற்கான முக்கியமான காரணங்களாக பார்க்கப்படுகிறது. மத்திய அரசு இந்த நிமிடம் வரைக்கும் எந்த விதமான முடிவுகளையும் எடுக்கவில்லை. செம்மல், இந்த விவகாரத்தில் தமிழக அரசின் நிலைப்பாடு குறித்து சட்ட நிபுணர்களின் பார்வை என்னவாக இருக்கிறது? தமிழக அரசிடமிருந்து நேற்றைக்கு முதலமைச்சர் பன்னீர்செல்வம் கடிதம் எழுதியிருக்கிறார். அதில் பல்வேறு விஷயங்களை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். பல சட்ட வல்லுநர்கள், தன்னார்வலர்கள், இயக்கங்களைச் சேர்ந்தவர்கள்லாம் பல்வேறு முறை முறையிட்டிருக்காங்க. மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் முறையிட்டிருக்கிறாங்க. இப்படி ஒரு சூழலில் இன்னும் என்ன மாதிரியான சட்ட நுணுக்கங்களை, சட்ட அறிவுரைகளை மத்திய அரசு எதிர்பார்க்கிறது? அதாவது குறிப்பாக முன்னதாகவே நாம் மறுசாய்வு மனு தாக்கல் செய்த உடனேயே அதனை எவ்வளவு விரைவுபடுத்தி முன்னதாக உச்சநீதிமன்றத்தின் மூலமாக எடுக்க வைத்திருக்க வேண்டும். ஆனால் தற்பொழுது கடைசி நிமிடம் என்பதால் உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை எடுப்பது ஒரு சாதகமான நிலையில் இல்லை. மேலும் மத்திய அரசிடம் இது போன்ற ஒரு அறிவிப்பிலிருந்து காளைகளை எடுக்கக்கூடிய விஷயம் கூட தமிழக அரசுக்கு தாமதமாகத்தான் தெரிந்திருக்கிறது. எனவே இந்த விவகாரத்தை ஒரு 1 அல்லது 2 மாதங்களுக்கு முன்பாக எடுத்திருந்தால் சட்ட சிக்கல்களை களைந்து இதனை உரிய முறையில் செய்திருக்கலாம் என சட்ட கருதுகிறார்கள். அது மட்டுமல்லாது அரசியல் கட்சிகளை சேர்ந்து நாம் பேசும்பொழுது கூட தமிழக அரசு இது போன்ற முயற்சியை முன்னரே செய்திருக்க வேண்டுமே, ஏன் கடைசி கட்ட நேரத்தில் செய்து அனைவரையுமே இக்கட்டான ஒரு சூழ்நிலைக்கு உள்ளாக்குகிற தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது இந்த விலங்குகள் நல வாரியத்தை சேர்ந்த அதிகாரிகள் நாம் பேசும்பொழுது கூட அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம், தமிழகம் இது போன்ற ஒரு விஷயம் இருக்கிறது என்றால் ஏன் முன்கூட்டியே தெரிவிக்கவில்லை? நாங்கள் அதற்கு ஏற்றார் போல் எங்களை தயார்படுத்திக் கொண்டிருப்போம் அல்லது இதனை எவ்வாறு களைவது என்பது குறித்து முடிவெடுத்திருப்போம். ஆனால் கடைசி நிமிடம் என்கிறபடினால் நாடு முழுக்க இந்த பிரச்சனை எவ்வாறு பார்க்கப்பட போகிறது என்பது குறித்த கவலை மத்திய அரசுக்கு இருக்கிறது. எனவே இதனை உடனடியாக எடுத்தவுடன் செய்வது போல பண்ணிவிட முடியாது. எனவேதான் தங்களுக்கு தயக்கம் இருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார்கள். எனவே தமிழக அரசினுடைய இந்த தாமதமான நடவடிக்கையே இது போன்ற ஒரு விஷயத்துக்கு காரணம் என கூட சொல்லலாம். செம்மல், மனோஜ் பிரபாகர், ஜல்லிக்கட்டு விவகாரத்தில் மத்திய அரசின் நிலைப்பாடு மற்றும் மாநில அரசின் நிலைப்பாடு பற்றி பல்வேறு தகவலை பதிவு செஞ்சீங்க. உங்கள் தகவலுக்கு நன்றி.